என்னடா இது, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும் போல இருக்கே. ப்ரோமோவை பார்த்தா வேற லெவலில் நான் எதை பேசணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பேசியிருந்தனோ அதை பேச போகிறாரு மக்களே அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எஃப்ஜேக்கும் வியானாவுக்கும் நடுவில் நடந்த அந்த ஒரு லவ்வை ஸ்கிரிப்டட்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது சேனலினுடைய ஒரு அஜெண்டா. சேனல் இப்போ இந்த ப்ரோமோ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா தோணுது, லெட்டரில் நாங்கள் காட்டியும் கொடுப்போம் கூட்டியும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த விவேக் டைலாக் தான் வருது. ஏன்னா இதை கிரியேட் பண்ணுறதும் சேனல், இதை ப்ரமோட் பண்ணுறதும் சேனல், வீக்கெண்டில் அதை போட்டு அடிக்கிறதும் சேனல். ஆனால் ஒரு இடத்துல நம்ம அதை ஏற்றுக்கணும், அதை நம்ம ஆதரிக்கணும். இந்த மைனர் காதல் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அதாவது இந்த டாஸ்கில் முதல்ல இந்த ப்ரோமோவில் நடந்த கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சேம் இதே விஷயத்த பேசியிருக்கேன். வீக்கெண்டில் வியானாவையும் எஃப்ஜேவையும் அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். உங்களுடைய கேரக்டரில் இருந்து நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அது வெளியில் எப்படிப்பட்ட ஒரு பின்பத்தை உருவாக்கும். ஸ்டூடெண்ட்டு, மைனரு, ஒரு வார்டனாக இருக்கிறவர் அவருடைய வயசு என்ன, ரெண்டும் சேர்ந்து ஒரு லவ் பண்ணுதுங்க, அசிங்கமாக ஒரு விஷயத்த பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் என்னை சேர்க்க மாட்டாங்க, இதெல்லாம் பார்த்தா என்னை உதைப்பாங்க, அடிப்பாங்க, என் வீடு அப்படி இப்படின்னு வீட்டை பற்றியும் ஒரு பக்கம் இந்த பொண்ணு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கு. ரொம்ப பயந்த பொண்ணு மாதிரி பேசுது. ஆனால் பண்ணுறதெல்லாம் ஆதாரித்தனம், கேவலமான விஷயம். வாய்ப்புக்காக எங்கே வேணாலும் எதை வேணாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஆளுங்களை வீட்டுக்குள்ளே எந்த நியாயமான தாயார் சேர்ப்பாங்க? வியானாவை அவங்க வீட்டில் அடித்தாங்கன்னா நல்லது தான், அது நல்லது தான். நீ பேசுறது ஒன்று, நீ செய்கிறது ஒன்று. அப்போ நீ பேசக்கூடாது, அதை சொல்லக்கூடாது. எங்கள் அம்மா அப்படி, எங்கள் அண்ணன் இப்படி, எங்கள் குடும்பம் இப்படின்னு பேசக்கூடாது. சரியா? இதை நம்ம பேசியிருக்கோம். அதுக்கு சம்பந்தமான ஒரு ப்ரோமோ வரும்போது அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பேசணும் இதெல்லாம். இந்த மைனர் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்லையுமே எதிர்ப்பு இருக்கும். ஈவன் நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு வயசான ஒருத்தர் ஒரு மைனர் பொண்ணை லவ் பண்ணுறாரு, அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் போகுதுன்னா அந்த மனுஷனை தேடி கண்டு போய் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் எடுத்து பாருங்கள். தேடி கண்டுபிடிச்சி அவனை அடித்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மக்களே அதை பண்ணுவாங்க. இந்த சைல்டு அபியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்களே இறங்கி அந்த குற்றவாளியை தேடி கண்டுபிடிச்சி அடின்னு அடித்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. சவுதியிலலாம் கொன்றுவாங்க. அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயம். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் என்ன, அந்த நார்மலாக எஃப்ஜே வியானா பண்ணுறது ஓகே, அதை விஜய் டிவி மாமா வேலை பார்க்குது, அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கூட நம்ம கடந்து போகலாம். ஒரு கேரக்டர்னு ஒன்று கொடுத்துட்டாங்க, அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வார்டனாக இருந்துக்கிட்டு அந்த பொண்ணுடைய பர்சனல் கார்டியன்னு சொல்கிறீங்க, கார்டியனாக இருந்துக்கிட்டு நேற்று நைட்டு பாருங்கள் விக்கல்ஸ் சில இடங்களில் கரெக்டாக பேசுகிறா, அப்படி இப்போ தான் பேசுகிறா, அப்படி அதெல்லாம் நாய்க்குட்டி மாதிரி. ஜெயிலில் இருக்கிறவன் ஜெயிலை விட்டு வெளியில் வியானா தலையை தடவிக்கிட்டு இருக்கான். அவன் நாய்க்குட்டி அச்சி போ உள்ள அப்படின்னு விக்கல்ஸ் அவருக்கு செம்ம காண்டாகுது. அவருக்கு புரியுது நீ கேரக்டரில் இருக்கடா அப்படின்னு புரியுது, சொல்கிறாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஏன் படுக்க வச்சு வேணால் வயிற்றில் தடவி கூட, நாயை படுக்க வச்சு நம்ம வயிற்றுலலாம் தடவி கொடுப்போம்ல, அது டாக்ஸ்க்கு பிடிக்கும், அந்த மாதிரி வேணால் பண்ண சி போடா உள்ள அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால். அப்படி இதெல்லாம் நடக்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே புரியுது இவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம என்ன நினச்சோம், சேனல் இதை பற்றி பேச மாட்டாங்க, ஏன்னா அதை பேசினா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும், அவங்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ப்ரோமோவை பார்க்கும்போது ஓகே, இது சம்மந்தமாக ஏதோ பேச போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வரும், அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் விஜய் சேதுபதி பேசணும் நம்ம பேசியிருக்கோம் கிளியராக. இந்த வீடியோ அடுத்து நீங்கள் பாருங்கள். பார்க்கும்பொழுது சேதுபதி என்னத்தை பேச போகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது இந்த வாரத்தில் எடுத்துக்கிட்ட டாஸ்க், இவங்களுடைய காதல் போன வாரத்தில் இருந்து தான், ஒரு கடைசி 2 வாரமாக தான் இவங்களுடைய லவ் கண்டென்ட் போய்கிட்டு இருக்கு. வியானா பொறுத்த வரைக்கும் இதை மற்றவங்களாம் லவ்னு சொல்கிறாங்க. நீங்கள் எஃப்ஜேவை லவ் பண்ணுறீங்கன்னா நான் லவ்லாம், இது லவ்லாம் கிடையாது. எக்ஸாக்டாக பார்வதி என்ன பேசுகிறாங்களோ அதே தான். இது லவ் கிடையாது, எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை? எஃப்ஜேவை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றாங்க. எஃப்ஜே தொடும்போதும் எஃப்ஜே கட்டி பிடிக்கும் போதும் அவன் அவ்வளவு தைரியமாக அந்த இடத்த எடுத்துக்கிறான். என்னதான் உண்மையாலுமே லவ் பண்ணால் கூட
அத்தனை கேமரா முன்னாடி ஒரு பொண்ணை போய் தொடுறதும் கட்டி பிடிக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு கொஞ்சமாச்சும் கூச்சம் இருக்கணும். ஆனால் எப்ஜே வந்து எப்படின்னா ஒரு 20 வருஷம் லவ் பண்ண மாதிரி. இப்போ பிரஜன் சாண்ட்ராவை கட்டி பிடிக்கிறாருன்னா அது வேற. 19 வருஷம் கணவன் மனைவியாக அவங்க வாழ்ந்துருக்காங்க, ஓகேவா? அது வேற கதை. 2 வாரத்தில் இத்தனை கேமரா முன்னாடி ஒருத்தன் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஒரு பொண்ணை போய் கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்குறான் அப்படின்னா அந்த இடத்த கொடுத்தது யாரு? வியானா. இப்போ வியானா வந்து என்ன சொல்கிறாங்க, எப்ஜே கட்டி பிடிச்ச உடனே ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் செத்தேன், வெளியில் போனேன்னா நான் செத்தேன் அப்படின்றாங்க. அந்த பயம் இருக்கிற நீ அந்த வெங்காயம் கட்டி பிடிக்க வரும்போது நீ என்ன பண்ணியிருக்கணும்? தள்ளி விட்டுருக்கணும், இல்லை நீ தள்ளி போயிருக்கணும், அவாய்ட் பண்ணியிருக்கணும். அவர் வருவாராம், கட்டி பிடிப்பாராம். அதுவும் வந்து ஒரு எப்படி கட்டி பிடிப்பாருன்னா சைடுக்காக தான் கட்டி பிடிப்பார். சைடுக்காக கட்டி பிடிச்சாருன்னா, கட்டி பிடிச்சா மட்டும்தான் அவரோட முகமும் யாரை கட்டி பிடிக்கிறாரோ அவங்களோட முகமும் ஒட்டும். ஆதிரைக்கு அதே தான் பண்ணால், கனிக்கு அதே தான் பண்ணால். கனிக்கு முத்தத்தையே கொடுத்துட்டான் கழுத்தில். எந்த தம்பிட அக்காவுக்கு கழுத்தில் முத்தம் கொடுப்பான்னு நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரி வியானாவுக்கு. இவங்களும் ஜெயிலுக்குள்ளே வந்து அவன் இருக்கிறான்னா வந்து இந்த செடியூஸ் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க தெரியுமா? இந்த டாஸ்க் முடிஞ்சு உள்ளே வரும்போது லிட்ரலாக அதே லுக்கு. ஐஷுவும் நிக்சனும் கண்ணாடிக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ, அதாவது நடுவில் வந்து கண்ணாடி, அந்த கண்ணாடிக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ இவங்க கண்ணாடி இல்லாமையே பண்ணாங்க. நான் போன வீடியோவில் அந்த ஃபோட்டோ காட்டுறேன்னு சொன்னேன், பட்டு அதை நான் காட்டலை. இந்த வீடியோவில் தம்ப்நெயிலாக வச்சுருப்பேன், நீங்கள் பாருங்கள், ஓகேவா? இல்லை நான் ஃபோட்டோ போட்டு விட்றேன். அதை லிட்டரலாக பாருங்கள். ஒரு பையனை ஒரு பொண்ணு எப்படி செடியூஸ் பண்ணலான்றதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி செடியூஸ் பண்ணலான்றதை நீங்கள் பார்க்கலாம். இது நார்மல் எப்ஜே வியானா பண்ணுறாங்கன்னா அது வேறு. ஒரு ஸ்டூடெண்ட் வியானாவும் அசிஸ்டன்ட் வார்டன் எப்ஜேவும் இந்த வார தலையாக அவன் வந்து என்ன பண்ண, அதை தான் விஜய் சேதுபதி கேட்குறாரு. கிளியராக அதில் அவர் சொல்கிறது, ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதில் அவங்களுக்கு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து இவங்களை பிரித்து வச்சா, யார் யார் பிரித்து வச்சுருக்காங்க? பாரு, கமருதீன் அரோரா, எப்ஜே, வியானா, இவங்களெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் கரெக்டாக பாருங்கள். பார்வதியை ஸ்டூடெண்ட்டாக ஏன் போடலை, கமருதீனை ஏன் ஸ்டூடெண்ட்டாக போட்டாங்க? இவங்களை பிரிக்கணுன்றதுக்காகத்தான். எப்ஜேவை ஏன் வார்டனாக போட்டாங்க? நார்மலாக எப்ஜே வந்து ஸ்டூடெண்ட்டாக தான் போட்டிருக்கணும், ஏன்னா அவன் ஸ்டூடெண்ட் லுக்குக்கு தான் கரெக்டாக இருப்பான். வார்டனாக இன்னொரு ஆளை வந்து போட்டிருக்கலாம். உதாரணத்துக்கு வார்டனாக யாரை போட்டிருக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சபரியை போட்டிருக்கலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம இவர் கானா வினோத்தை போட்டிருக்கலாம். ஆனால் ஏன் கரெக்டாக இந்த 2 பேரை வார்டனாக போடுறாங்க அப்படின்னா இவங்களை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனால் பிரிஞ்சாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, டாஸ்கில் போய் ஒன்றா சேர்றாங்க. அதுதான் வந்து சேதுபதி சொல்கிறா. அப்படி சண்டையாக இருந்தாலும் ஒன்றா சேர்றாங்க, சேர்ந்துக்கிறதுக்காக இருந்தாலும்னா அதில் பல மீனிங் இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் ஒன்றா சேர்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். இந்த வாரம் ஒரு தலைன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை காணவே காணோம். நம்ம போய் தேடுவோமா அப்படின்னு வந்து அவர் சொல்லும் பொழுது பின்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோஸை பயங்கரமாக பிஜிஎம் போட்டு இவங்களுடைய அந்த கசமுசா பண்ண விஷயங்கள் தான் காட்டியிருக்கான். ஸோ கிளியர் கட்டாக தெரியுது இந்த வாரம் இன்னைக்கு இவங்க 2 பேரையும் வச்சு செய்ய போகிறாருன்னு சொல்லி. டைரெக்டாக கேளுங்க. நீங்கள் வந்து எதுக்கும் நான் போன வீடியோவில் இதை சொல்லியிருப்பேன், நீங்கள் எதுக்காகவும் நீங்கள் அஞ்சவே தேவையில்லை. சேனல் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்கன்றதுக்காக இதை நீங்கள் யோசிங்க சார். உங்கள் பொண்ணு ஸ்கூல் படிக்குது, அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வார்டன் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறான், அந்த மைண்ட் செட்டில் பேசுங்க. சேனல் உங்களை தடுத்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் இருக்காங்க. நல்ல விஷயத்தை நீங்கள் பேசுறீங்க அப்படின்னும் போது அதை எவனாலையும் தடுக்க முடியாது. சேனல் நினச்சா கூட மக்கள் உங்களுக்கு பின்னாடி பேக்கப் பண்ணிப்பாங்க. அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய வளர்ச்சி. கமல் சார் அதை செய்வார், நிச்சயமாக செய்வார். பல இடங்களில் சேனல் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிய விஷயங்களை கூட மறுத்து அவர் பேசியிருக்கார். நமக்கு கிடைச்ச சோர்ஸ் மூலமாக நிறைய தகவல் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு ரெவல்யூஷனை, ஒரு நல்ல ஒரு மெசேஜை சொல்லுங்களேன் இந்த சொசைட்டிக்கு. இப்போ கரண்ட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நம்ம வந்து அதை டீப்பாக அனலைஸ் பண்ண தேவையில்லை. ஸ்கூலில் எந்த அளவுக்கு பசங்க வந்து ஒழுக்கம் கேட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை, இதை யாராலையும் மறுக்க முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, ஓகேவா? பேரண்டிங் சரியில்லை, அதுன்னு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு மெசேஜாக சொல்லுங்கள். இவங்களை வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள். பரவாயில்ல, தைரியமாக பண்ண தெரியுதுல்ல, எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, கேரக்டரில் இருங்க. பார்வதியும் கேளுங்க, கமருதனையும் கேளுங்க. கேரக்டரில் இருக்கும்போது வார்டன் ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் ஏன் கட்டி பிடிச்சிங்கன்னு கேளுங்க.
தைரியமாக பண்ண தெரியுதுல, அதுக்கான கான்சிக்வன்சஸை அவங்க அனுபவிக்கட்டும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளை இந்த பிக் பாஸ் சீசன் 9 சொசைட்டிக்கு சொல்லியிருக்கு. இது தப்புன்னு நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி வெளியில் ஒரு 2 பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அதை சொல்லுங்கள். நீங்களாச்சும் சோஷியலி பொலிட்டிக்கலி ரெஸ்பான்சிபிளாக இருங்க, ஒரு ஹோஸ்டாக இருங்க. அந்த கண்டஸ்டன்ஸுக்கே அது உறுத்த ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே. அதனால தான் அவங்க போய், ஏன்னா இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே எந்த லவ் கண்டென்ட்டையும் யாரும் போய் ஸ்டாப் பண்ணது இல்லை. இங்கே மட்டும் ஏன் போய் அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா, தேனோ அவங்களுக்கு தெரியுது இது வந்து தப்பு. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு வார்டன் கூட இந்த மாதிரி பழகிறது தப்பு. நாளைக்கு பாருங்கள், அக்கான்னு சொல்லி ஒருத்தவங்க பழகும்போது கூட பல பேருக்கு சந்தேகம் வரும் இந்த எஃப்ஜே பண்ணுறதுனால. ஓகேவா? இந்த கனியை தயவுசெய்து அடித்து துரத்துங்க சார் வெளியில். எஃப்ஜே இப்போ கூட கனி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா? லைவில் வியானா மடியில் விக்கல்ஸ் படுத்துட்டு இருக்கான். அதாவது இவர் வந்து எஃப்ஜேவை வெறுப்பேற்றுறாராமா. எஃப்ஜே அதுக்கு என்ன பண்ணுறான்னா, உள்ளே போய் கனியை கூட்டிகிட்டு வந்து கனியை அப்படி கையை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு தோளில் சாஞ்சிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஒரு பக்கம் அண்ணன், ஒரு பக்கம் அக்கா. அண்ணன்ற ரிலேஷன்ஷிப்பையும் கொச்சப்படுத்துறீங்க, அக்கான்ற ரிலேஷன்ஷிப்பையும் கொச்சப்படுத்துறீங்க. ஒட்டு மொத்தமாக இந்த சீசனே வந்து ஒரு காஜி சீசனாக தான் போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் துடைக்கணும் அப்படின்னா அது ஹோஸ்ட்னால தான் முடியும். அவர் இன்றைக்கி செய்கிறாரு நான் நினைக்கிறேன். ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. அந்த மாதிரி சிறப்பாக செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் இப்பயே கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியானா குடும்பத்தார் கொஞ்சம் ஆறுதல் அடைவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவலையாக இருக்கும். வியானா சொல்கிறது மூலமாகவே நல்லாவே தெரியுது அவங்க ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு இது எல்லாருமே இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். தங்களோட பெண் பிள்ளைகளை எல்லா குடும்பத்தாரும் கவனமாக பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில் ஒரு படி மேலே தான் இருப்பாங்க நம்ம இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள். ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல்லையே வந்து பெண்களை அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு சொசைட்டி தான் காரணம். நம்ம வந்து அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இந்த விஷயத்தில் இருப்பாங்க, அதை வந்து சேனல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணுங்கள். இது வேணவே வேணாம். உங்களுடைய ஒரு சுகத்துக்காக 2 பேருடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்க. அவங்களுக்கு இப்பயே நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். அதனால் அதை சொல்லி தயவுசெய்து இதை பிரித்து விடுங்க. இந்த வியானா வந்து ஒரு கேவலமான ஒரு ஆக்டிங்கை போடுறா பாருங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக எரியுது உடம்பெல்லாம். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என் குடும்பத்தில் பார்த்தா அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க, அசிங்கமாக கேவலம். இது இன்னும் அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த ஃபேமிலியை. உன் கேரக்டரும் அங்கே போச்சு. நாளைக்கு நீதாம்மா வெளியில் போகிற. எஃப்ஜேக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அவன் இந்த வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணிட்டு தான் இருக்க போகிறான். நீ வெளியில் போய் தான் சிங்கி அடிக்க போகிற வாய்ப்பு கிடைக்காம. இல்லை வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா எல்லாரும் உன்னை வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி நீங்களே அதுக்கு ஒரு பாதை போட்டு கொடுக்குறீங்க. அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ விஜய் சேதுபதி இதை பக்காவாக இன்றைக்கி அட்ரஸ் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ப்ரோமோலாம் நல்லா தான் இருக்குது, எபிசோடில் என்ன நடக்குதுன்றதான் நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.